லைஃப்பில் வந்து ஒரு புது மாற்றம் நடக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் அது மேரேஜ்குள்ளே போகிறோம். இல்லை வந்து ஜாப்லேருந்து பிஸ்னஸ்க்கு மூவ் ஆகுறோம். ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுறோம் அப்படின்னா அது ஒரு சேஞ்ச். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் நடக்கும்போது என்னதான் சந்தோஷமான சேஞ்சாக இருந்தாலும் நமக்குள்ளே நிறையா கேள்விகள் இருக்கும். நிறையா வந்து ஆங்ஸைட்டி ரிலேட்டடான தாட்ஸ் நிறையா வர ஆரம்பிக்கும். இல்லை டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும், கோவம் வரும், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். நமக்கே தெரியும் சின்ன விஷயம் தானே, ஏன் கோவப்படுறோம், இரிட்டேட் ஆகுறோம்னு நம்ம நினைப்போம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்செப்டன்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு பிரச்சனையாக தெரிகிற மாதிரி நம்ம மைண்ட் நமக்குள்ளே காட்ட ஆரம்பிக்கும். ஸோ ஏற்றுக்கிற மனப்பான்மையை நம்ம பெட்டராக வச்சுக்கும் போது நம்ம லைஃப்பை மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்குள்ளே கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ வந்து லைஃப் வந்து எனக்கு பிடிக்காத மாதிரி தான் என் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, எனக்கு தேவையில்லாத மனிதர்கள் தான் என் வாழ்க்கையில் இருக்காங்க, என்னை அப்யூசிவாக நடத்துகிறாங்க, இல்லை என் மேலே எனக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லாத மாதிரி தான் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் ஏற்றுக்கிட்டு லைஃப்பை வந்த மாதிரியே வாழணுமாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும். ஸோ வந்து அக்செப்டன்ஸ் மைண்ட் செட் டெவலப் பண்ணுறது ஜஸ்ட் லைஃப்பை வந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கும் போது என்ன ஆகுனா ரியாலிட்டியை வந்து நம்ம மனசுக்குள்ளேருந்து போராடுற தன்மை போய் ஆமாம் ரியாலிட்டி இப்படி இருக்குது, இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு யோசிக்கிறத தாண்டி இந்த இடத்துலேருந்து லைஃப்பை எப்படி பெட்டராக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் ட்ரிவன் மைண்ட் செட் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ லைஃப்பை ரியாலிட்டியை பெட்டராக மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தும் இந்த அக்செப்டன்ஸ் தான் நமக்குள்ளே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த அக்செப்டன்ஸை நமக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எப்படி நம்மளுடைய அக்செப்டட் மைண்ட் செட் கம்மியாகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு 4 காரணங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கும்போது எதனால் உங்களுடைய அக்செப்டன்ஸ் லெவல் கம்மியாக இருக்குங்கிறத நீங்கள் ரொம்பவே டீட்டெயிலாக புரிஞ்சுப்பீங்க. இமீடியட்டாக அதில் நீங்கள் ஒர்க் ஆன் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் நாட்கள்லேயே உங்களுடைய அக்செப்டன்ஸ் மைண்ட் செட் பெட்டர் ஆகும். உங்கள் ரியாலிட்டியை நீங்கள் நல்லா பெட்டராக மேனேஜ் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க. முதல் காரணம் வந்து நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து படித்த இன்ஃபர்மேஷன், அதாவது டிவியில் பார்த்துருக்கலாம், மீடியாவில் பார்த்துருக்கலாம், படங்கள் மூலிமா தெரிஞ்சிருக்கலாம், புக்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருக்கலாம், ஏன் இன்றைக்கி வந்து ஏஐ கிட்ட நம்ம சேட் பண்ணி தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கற்று வச்சுருக்கோமோ அதை வச்சு நம்ம பிலீஃப் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். இது போக நம்மளுடைய ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ப்ளஸ் நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிற மூலியமாகவும் நம்ம பிலீஃப் சிஸ்டம் ஷேப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த 3 விஷயங்கள்னால நம்ம பிலீஃப் சிஸ்டம் ரொம்பவே மாறும். எது சரி, எது தப்பு, எது வேணும், எது வேணாம், ஒரு வேளை நமக்கு இப்படி நடக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்கள் கம்பெனிலேருந்து வேறு கம்பெனி போகிறாரு, ஆனால் அங்கே போய் அவங்க டீம் செட் ஆகலை, அவங்கள கார்னர் பண்ணுறாங்க, அந்த வேலையை விடுறாரு அப்படின்னா நீங்கள் உங்கள் டீமை விட்டு வேறு கம்பெனி போகிறதுக்கோ, அந்த கம்பெனியை விட்டு மாறுறதுக்கோ, இல்லை வேறு டீம் போகிறதுக்கோ அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிறதுக்கு நிறையா யோசிக்க ஆரம்பிங்க. ஒரு வேளை நமக்கு இப்படி நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சர்ஃபேஸ் லெவலில் வர்றது பிரச்சனை கிடையாது. நம்ம யோசிச்சுட்டு நம்ம லைஃப்க்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்துக்கிற ஒரு ஹெல்த்தியான அப்ரோச் ஃபைன். பட் அதுவே ஒரு இன்டென்சிவாக வரும்போது என்ன ஆகுனா நம்ம பிலீஃப் சிஸ்டமே நமக்கு வந்து நம்மளுடைய அக்செப்டன்ஸ் லெவலில் கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பிலீஃப் சிஸ்டமாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் ஆன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்த ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம எல்லாத்துக்குமே கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். ஏதாவது ஒரு பெஞ்ச் மார்க்கோடையோ, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், அவன் எப்படி பண்ணுறான், உங்கள் காம்படிட்டர் எப்படி பண்ணுறான், இல்லை வந்து ஸ்கூல் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்ட் எவ்வளோ மார்க் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டண்ட்டாக நம்மளே வச்சு கம்பேர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி இருக்கிற டே அண்ட் ஏஜில் நமக்கு சோஷியல் மீடியா கன்சம்ஷன், ரீல்ஸ் பார்க்குறது, எஸ்பெஷலாக நீங்கள் வந்து கப்புள்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை மற்ற ஒரு கப்புள் வ்ளாகரோட வச்சு நீங்கள் நிறையா ரிலேட் பண்ணிக்க நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஆல்தோ வந்து அவங்க ரீல்ஸில் காட்டுறது உண்மை இல்லை, ஒரு வேளை உண்மையாகவும் இருக்கலாம், உண்மை இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் வந்துட்டு அதோட நம்ம வாழ்க்கையை பொருத்தி பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இந்த கான்ஸ்டன்ட் கம்பேரிசன் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஒரு புது விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை இன்னொருத்தரோட லைஃப் வச்சு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்ட் அப்படி ஒரு விஷயமே பண்ண, நம்ம சுற்றி இருக்கிறவங்க அப்படி ஒரு விஷயமே பண்ணிக்கல இது வரைக்கும் அப்படின்னா, அதாவது உங்கள் சர்க்கிளில் யாருமே ஃபாரின் போய் ஒரு ஜாபோ இல்லை எஜுகேஷனுக்கோ போகலை அப்படின்னா நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் சுற்றி இருக்க சர்க்கிளை நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. யாருமே இதை அட்டம் பண்ணல, நான் பண்ணணுமா, இல்லை வந்து உங்களுக்கு
உங்கள் சர்க்கிள் எல்லாமே லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. இல்லை ஒருவேளை வந்துட்டு எல்லாருமே லவ் மேரேஜ் இப்படின்னு பண்ணிக்கிட்டாங்க, நான் ஏன் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும், இது சரியா அப்படின்னு நம்ம சர்க்கிளை வச்சு நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நம்ம கான்ஸ்டன்ட் கம்பேரிசன் ஹேபிட்டே வந்து நம்ம அக்செப்டன்ஸ் லெவலை டிஸ்டர்ப் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 3வது காரணம் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேச்சர், ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்ஸ் வேறு, ஒவ்வொருத்தரோட ஐடியா வேறு, ஒவ்வொருத்தர் பிலீஃப் சிஸ்டம் வேறு, எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலைசேஷன் ஆஸ்பெக்டில் உலகத்தை பார்க்குறது. அதாவது இப்போ வந்து அவங்க கொலீக்ஸ் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இந்த ரோலில் இருக்கிற பர்சன் நமக்கு என்றைக்குமே ஹெல்ப் பண்ணிதான், ஃப்ரெண்டுனா எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ரலைஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கிறது என்ன ஆகும்னா, நம்ம வந்து எல்லாருமே இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு லைஃப்பை ப்ரொசீட் பண்ணுவோம். ஆனால் அது ஆக்சுவலாக அப்படி நடக்காது. ஸோ அதனால் வந்துட்டு என்ன ஆகும்னா, நம்ம வந்துட்டு அந்த விஷயத்து மேலே இருக்க நம்பிக்கை நமக்கு போகும், ஏற்றுக்க மாட்டோம். புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய கேள்விகள் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேச்சர், அவங்களுக்குள்ள ஒவ்வொரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குது, அதை வச்சு தான் உலகத்தை பார்க்குறாங்க. ஸோ என்ன தான் வந்து அவங்க உங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிளில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்லேயே இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு எப்பயுமே உதவி ஹெல்ப் பண்ணணும், இல்லை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு என்றைக்குமே கிடையாது. சரி, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் மனுஷங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே போராட்டம், கான்ஃப்ளிக்ட் தாட்ஸ் வர்றதுக்கு இது அதிகமான காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு ஹியூமனுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் ஹேண்ட்லிங் வந்து நமக்கு ரொம்பவே பெட்டராக வர ஆரம்பிக்கும். நம்மளுடைய அக்செப்டன்ஸ் லெவல் பெட்டராகிடும். ஸோ ஒவ்வொரு மனுஷனும் டிஃப்ரெண்ட், அவன் எப்படி வேணால் இருப்பான், அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவன் எப்படி இருப்பாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்பை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு உங்களுடைய அக்செப்டன்ஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காகவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கடைசியாக சொல்ல போகிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலிடேஷன் சீக்கிங் மைண்ட் செட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சொன்ன 3 காரணங்களை விட அக்செப்டன்ஸ் லெவல் வளரவே விடாமல் தடுக்கிறது இந்த வேலிடேஷன் சீக்கிங் மைண்ட் செட் தான். நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ண போவீங்க, ஆனால் அந்த முடிவு உங்களுடையதாக இருக்காது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கேட்டு முடிவு பண்ணுவீங்க, அவங்க மென்டர்ஸை கேட்டு முடிவு பண்ணுவீங்க, இல்லை இது சரியாக தப்பா, இது எனக்கு வேணுமா வேணாமா, எல்லாத்தோட ஒப்பீனியன்ஸ் கேட்குறது வேறு. ஆனால் இந்த முடிவு என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து எல்லார்கிட்டையுமே கேட்டுகிட்டே இருப்போம். நம்ம தனியாக உட்காந்து இந்த முடிவு என்னோடையது அப்படின்னு ஸ்ட்ராங்காக எடுக்காமல் எல்லாருக்கிட்டையுமே தொடர்ந்து கேட்டு, அது சின்ன வயசுலேருந்தே நமக்குள்ள ஒரு ஹேபிட்டாக வளர்ந்துருக்கும் சில பேருக்கு. இல்லை ஒவ்வொரு டைம் ஒரு ஜாப் போனதுக்கப்புறமோ இல்லை காலேஜ் போனதுக்கப்புறமோ அந்த ஹேபிட் நமக்குள்ளே வளர ஆரம்பிச்சிருக்கும். இது என்ன ஆகுனா, ஒவ்வொரு டைம் நம்ம ரியாலிட்டியில் ஒரு புது விஷயம் பார்க்குறோம், ஒரு அன்சர்டனான ஒரு சுச்சுவேஷன் சமாளிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த டைமில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான பீப்புள் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இது பண்ணலாமா வேண்டாமான்னு கைட் பண்ணுறதுக்கோ இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கோ பீப்புள் இல்லாத போது நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு விஷயத்துக்கு இன்னொருத்தரை சார்ந்தே இருந்துட்டோம். இப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா வேறு யார்ட்டையாவது போகணும், யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லணும் அப்படின்னு நம்ம வந்து ஸ்ட்ரக் ஆகிடுவோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு நல்லதாகவே இருந்தாலுமே நம்ம அதை எடுத்துக்க ரொம்பவே யோசிப்போம். இதனால ஆங்ஸைட்டி வரும், இதனால் வந்து ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து வேலிடேஷன் சீக்கிங் ரொம்ப அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் டெசிஷன்ஸை நீங்கள் ஓனாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர். நீங்கள் வந்து உங்களுடைய கருத்து எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்கலாம், வந்து ஒரு அட்வைஸ் கேட்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எண்ட் ஆஃப் த டே அந்த டெசிஷன் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவு உங்களுடையதாக இருக்கணும், நீங்கள் எடுக்கணும். அப்படி நீங்கள் எடுத்து பழக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அக்செப்டன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகிறத பெட்டராக ஆரம்பிப்போம். ஸோ இந்த 4 காரணங்கள்னால தான் ஒரு மனுஷனுடைய அக்செப்டன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்பவே அஃபெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இருக்குது, இல்லை உங்கள் சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களுடைய அக்செப்டன்ஸ் லெவல் இதனால தான் உங்களுக்கு கம்மியாக இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் உங்கள் அக்செப்டன்ஸ் லெவலை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இது போக வேறு காரணங்களால உங்களோட ஏற்றுக்கிற மனப்பான்மை கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி அக்செப்டன்ஸ் லெவல் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.